श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் நேற்று 76வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதாவது எனக்கு குணம்தான் இல்லை, ஆனால் தோஷங்களோ எக்கச்சக்கமாக இருக்கு. இவ்வளவு தோஷங்களை வச்சுண்டு உன்னை அடைவதற்கோ உன்னை காண்பதற்கோ ஏன் உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லையே. என்ன தகுதி இருக்குன்னு நான் உன்கிட்ட ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப அழகா வினவினார் பெருமாள். இந்த அடுத்த ஸ்லோகம் நம் போன்றாருக்குன்னே எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகா ஆழ்வான் இந்த கேட்டகரியில் இல்லவே இல்லை. நாட்டாருக்காக நமக்காக அடியேனுக்காக எழுதின ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள். இன்னைக்கு 77வது ஸ்லோகம். புத்ராதய கதம் அமி மயி சம்ஸ்திதே ஸ்யுஹு இத்ய பிரதிக்ரிய நிரர்த்தக சிந்தனேன தூயே நது ஸ்வயமஹம் பவிதாஸ்மி கிரிகீத்ருக் இத்யஸ்தி ஹஸ்தி கிரிநாத விமர்ஷலேஷः புத்ராதய கதம் அமி மயி சம்ஸ்திதே ஸ்யுஹு. அதாவது என் அப்பனே அஸ்திகிரிநாதா, இந்த சம்சார மண்டலத்தில் பிறப்புற்ற எனக்கு, பிறந்த எனக்கு மனைவி, மக்கள், பந்துக்கள் அநேகம் பேர் இருக்கா. அவர்களிடம் எனக்கு மிகுந்த பற்றுதல் உள்ளது, அதீதமான பற்றுதல் உள்ளது. என் மனைவி, என் குழந்தை, என் பொண்ணு, என் பேரம்பேத்தி அப்படின்னு இந்த சரீரத்தில் உயிரோடு நான் இருக்கும் வரை அந்த பற்றுதலினால், அந்த பாசத்தினால் அவர்களுடைய தேவைகள், அவர்களுக்கு எது பிரீத்தி, அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய அன்பை எப்படி பெற வேண்டும், அவர்களுக்கு பிரீத்தியை எப்படி உண்டாக்க வேண்டும் போன்ற காரியங்களிலேயே நான் ஈடுபட்டு ஆனந்திக்கிறேன். அவ சந்தோஷம்னா என் சந்தோஷம், அப்படி இருந்து ஆனந்திக்கிறேன். கூடவே ஒரு சிந்தனை வந்து எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. நான் இந்த சரீரத்தை விட்ட பின் நான் போனப்புறம் இவாளெல்லாம் யார் கவனிச்சுப்பா, இவர்களுக்கு யார் பாதுகாப்பு, இவர்களது நலனை பேணுவார் யார், இவாளுக்கு யார் கதி, இவ்வாறெல்லாம் எண்ணி இவர்கள் என் காலத்துக்கு பின் கஷ்டப்படுவாளோ என்று அஞ்சுகிறேன். இது வீண் கவலை. இதில் நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை, இது தவிர்க்க முடியாது என்றெல்லாம் அறியும், தெரியும், இருந்தாலும் கவலைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய கதி என்னவாகும், உடலை விட்ட பின் என் சத்கதிக்கு என்ன உத்தரவாதம், இந்த ஆத்மா எங்க போகும், என் பாப கிருத்தியங்களின் பலனாக எனக்கு சத்கதி கிட்டாது நரகத்தில் உழல்வேனா, இதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. எவ்வளவு அறிவிலி நான் என்று தெரிவிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா நமக்கு அப்ளிகபிள்னு பாருங்க. என் அப்பனே, நான் முடிந்த பின் என் மனைவி மக்கள் என்ன ஆவார்களோ என்ற சிந்தனை என்னை மிக வருத்துகிறது. ஆனால் எனக்கென்ன கதி என்ற எண்ணம், கவலை பிறப்பதே இல்லை. நான் மரணம் எய்த பின் இந்த என் மனைவி, மக்கள் முதலானவர் எப்படி ஆவார் என்ற கவலை அவர்களை பற்றியது உண்டாகிறது. இந்த கவலைக்கு மாற்று என்பதே கிடையாது. அதனால்தான் என் கவலை அர்த்தமற்றது, பயனற்றது. இது என்னை கஷ்டப்படுத்துகிறது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, இவாள்லாம் கஷ்டப்படுவாளேன்னு இருக்கு. அதே சமயம் நான் எப்படி ஆவேன் என்ற ஆராய்ச்சி சிறிதும் ஏற்படவில்லையே. அந்தோ ஆழ்வானின் ஆத்ம குண பெருமை வெளிப்படும் இடம் இது.
ஸ்வதோஷ அனுசந்தானம் செய்வது அவருடைய இயல்பு மட்டுமல்ல, அவருடைய தனித்தன்மை அது. அதனால்தான் சிஷ்ய லட்சண பூர்த்திக்கு அவரையே நாம் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். சிவசங்காச்சார் ரொம்ப அழகா இதை அனுபவிக்கிறார். பிரமாணமெல்லாம் கோட் பண்ணி ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து, புத்திராதய கதம் அமி மயி சம்ஸ்திதே ஸ்யுஹு இத்ய பிரதிக்ரிய நிரர்த்தக சிந்தனேன தூயே நது ஸ்வயமகம் பவிதாஸ்மி கீத்ருக் இத்யஸ்தி ஹஸ்திகிரிநாத விமர்சலேஷா. அஸ்திகிரிநாதா, யானைமலைக்கரசனான பேரருளாளனே, மயி அடியேன், சம்ஸ்திதே சதி முடிந்த பிறகு, அடியேன் முடிந்த பிறகு அதாவது மடிந்த பிறகு, புத்திராதய பிள்ளைகள் மனைவி முதலான, அமி இவர்கள், கதம் எவ்விதமாய், ஸ்யுஹு ஆவார்கள், இதி என்பதான அப்பிரதிக்ரிய தற்காப்பு செய்ய முடியாததுமான, ப்ரொடெக்ட் பண்ண முடியாத அவர்களை, நிரர்த்தக பயனில்லாததான, சிந்தனேன கவலை, கவலை பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி பயனற்ற கவலை, அனாவசிய கவலை, இதெல்லாம் எண்ணத்தால் அகம் அடியேன் தூயே வருந்தி வருகிறேன். குழந்தை சாட்டானோ, எங்க கஷ்டப்படுறானோ, எதுக்கு தூ, ஆனால் ஸ்வயம் அகம் அடியேன் தானாகவே, கீதிருக் எத்தகையோனாக பவிதாஸ்மி ஆகப் போகிறேன், அடியேன் தானாக என்னுடைய ஆத்மா எத்தகையதாக ஆகப்போகிறது, இதி என்கிற விமர்ச ஆராய்ச்சி லேசகா ந, ஒரு துளி கூட இல்லை. என்னை பற்றி, எந்த ஆத்மா கதியை பற்றி, சத்கதியை பற்றி ஒரு சிந்தனை இல்லை. இவாள்லாம் என்ன பண்ண போகிறாளோ, நான் போன போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஜாத்தஸ்யகி துருவோ மிருத்யுகுன்னு பிறவி அடைந்தோர் யாவரும் ஒருபோது மாண்டு ஒழிபவர்தான். there is no escape. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறப்பிலிருந்து இறப்பதற்குள் சதாச்சாரிய சம்பந்தம் பெற்று வியாபிருத்தேனாபி சித்தேன விஷ்ணுர்த்யேயோ மனிஷிபி மேதி பத்தோ யதா பிராமியன் கிராசகிராகம் கரோதி கௌஹு என்று இடையிடையேயாவது நடுல எப்பவாவது எம்பெருமானையே எண்ணி உபாயத்தை அனுஷ்டித்து சரணாகதி பண்ணி பரமபதம் போக வழி தேடி ஆத்மாவை காப்பது முக்கியமாயிருக்க, மானிடர்களை, அதுவும் மக்களை, மனைவி மக்களை, நிலையில்லா நீர் குமிழி நெடும் குடும்பத்தை எண்ணி கடைசி வரையிலும் வீணாக காலத்தை கழிக்குபவர்களை இதில் சாடுகிறார் ஆழ்வான். தம்மையே இங்கனம் தாழ்த்தி கூறுவது முன் ஸ்லோகத்தில் தெரிவித்தது போல, போன ஸ்லோகத்தில் தெரிவித்தது போல, நம் போன்ற நாட்டாரை தெரிவிப்பதற்காக, அடியேனை போல இருப்பவர்களை தெரிவிப்பதற்காக. கீதா பாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் அருளி செய்தபடி இதெல்லாம் வல்வினையேன். ஆழ்வான் தம்மை பிராகிருத்த போக ததனுபத்திகளில் ஈடுபாடுடையவராய் தெரிவிப்பது வல்வினையேன் என்ற ஆழ்வார் தம்மை அருளி செய்ததோடு ஒக்கும், அதை போல அதற்கு ஒப்பாகும். வல்வினையேன் அப்படி வல்வினையேன் அழுத்தறது சம்சார பந்தம். உலகில் யாவரும் இறப்பது இயற்கை. ரகுவம்சத்தில் காளிதாச சொல்றார், மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதி ஜீவன முச்சதே புதை. அப்படி இருக்கும்போது தாம் முடிவதற்குள் தான் என்ன பட போகிறோமோ என்ற கவலை மிகுந்து தம்மையும் தம்மை சார்ந்தவரையும் காப்பது சாஸ்திர சம்மதம். அதாவது நம்ம போறதுக்குள்ள நம்மை சார்ந்தவர்களை, நம் மனைவி மக்களை, அவர்களுக்கு ஒரு விதமாக காப்பாற்றிவிட்டு அவர்களுக்கு நல்வழி காண்பிச்சுட்டு போறது சாஸ்திர சம்மதம். தம்மை சேர்ந்தவரை காப்பது சாஸ்திர சம்மதம். 16வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்தில் பகவத்கீதையில தெரிவிக்கிறான் கண்ணன், சிந்தாம பரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக அப்படின்னு. அதாவது இதுல தேகாத்மவாதியானவர், தேகமே ஆத்மானி என்றிருப்பவர்கள் தன் உடல் உள்ள வரைக்கும் வேண்டுமதை ஆராய்ந்து அதோடு நின்றால் ஒருவாறு பொருந்தும். அது இல்லையே. பிரம்மனின் ஆயுள் முடிவுக்கான காலம் வரையில் மேல் நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து
வரும் காலநிலை எப்போது எவ்வாறு என்பதை உணராமல் பல வகையான செலவுகள் செய்து எல்லாம் அழிக்கிறார்கள். எதுவும் இந்த உலகில் எதேச்ச போகத்திற்கே என்ற கொள்கையை திடமாக கொள்கின்றனர் அந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதாவது தேகாத்மவாதியர் என்ன பண்றான்னா, உடல் உள்ள வரைக்கும், நம்ம உடல் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற பொருள் சம்பாதிச்சுட்டு உணவு உண்டு, இருக்க இடம், அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ பிரம்ம ஆயுள் காலம் வரைக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். வரும் காலநிலை எப்போது முடியும், எவ்வாறு, அதெல்லாம் ஒன்றுமே உணராமல் பல வகையான செலவுகள், காலத்தையும் பொருளையும் செலவு செய்து வீணாக பாசத்தை வைத்து இந்த மாதிரி எதேச்ச போகத்திற்கே என்ற கொள்கையை கொள்கின்றனர் என்று தெரிவிக்கிறார் கண்ணன். அப்படி பரிகசிக்கிறான் கண்ணன். அப்படி பரிகசித்த நிலையில் நாம் இருக்கிறோமே. உபாயம் சிந்தையன் பிராக்ஞ அபாயம் அனுசிந்தையேத் என்கிறார்கள் அல்லவா. ஆகவே சரி, நம் மக்களை பற்றி எண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படின்னு இல்லாமல் இருக்க முடியுமோ? எண்ணணும் தான். குழந்தைகளை மேலே கொண்டு வரணும், மனைவியை காப்பாற்றணும் என்ற எண்ணம் வேண்டும். ஆனால் இந்த சிந்தனைக்கு ஏதேனும் முடிவு உண்டா? வருவது நல்லதோ கெட்டதோ அதை நம்மால் நிறுத்த முடியுமா? எத பாவி ந தத் பாவி என்றார்களே, அதாவது இதற்கு பரிகாரமே தேட நம்மால் முடியாது. மாம் மதியம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுருஸ்வயம் என்று சுவாமி தேசிகன் ஞாச தசகத்தில் 7வது ஸ்லோகத்தில் அருளி செய்தபடி, மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம், பேரருளாளனே மாம் அடியேனையும், சேதன அச்சேதன என்று இருவகையான சகலமான என்னை சார்ந்தவர்களை, என் மனைவி, மக்கள், வீடு வாசல், பொருள், இவை எல்லாவற்றையும் ஸ்வயம் ஸ்வகைங்கரிய உபகரணம் ஸ்வீகுரு, என்னுடைய வஸ்துவையும் என்னுடைய உறவினர்களையும் சேத்தன அச்சேத்தன இருவரையும் தன் கைங்கரியத்துக்கு கருவியாக ஏற்றுக்கொள், உன்னுடைய கைங்கரியத்திற்கு என்று தெரிவிக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் உன்னை அடிமை கொள்கிறேன் என்றால் சொன்னா போராது, என் உடைமைகள் எல்லாம் என்னை போலவே உனக்குரியவை, எல்லாத்தையும் சேர்த்து உனதாக்கிக்கொள், உன் பிரயோஜனத்திற்காக என்னை எதேதெல்லாம் என்னுடையது என்று பேர் பெற்றவையோ, என் பிள்ளை, மனைவி, குட்டிகள், இல்லத்து அசையாத அசையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் சர்வத்தையும் மிச்சம் மீதி இல்லாமல் நீயே கொள்க, அவை உன் கைங்கரியத்துக்கே உபயோகமாகட்டும். நம் உடைமைகள் எல்லாம் எவையும் பெருமாளுக்கே உடைமை அப்படின்னு நினைச்சுண்டா எல்லாரையும் காப்பாற்றுவதாக ஆகிவிடுமே. அதை விட்டுருவோம். ஐயோ இவன் என்ன பண்ணுவானோ, இவன் என்ன சாப்பிடுவானோ, இவன் என்ன ஊர்ல வேணாத அனாவசிய கவலை, இவர்களை பற்றி எண்ணுவது வீண். உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ யதோத்பத்தி யதா நாசஹ ஸ்திதிஸ்தத் பவிஷ்யதி என்று ஸ்வனிஷ்டாபிஞான அதிகாரத்தில் வேதாந்த தேசிகன் ரகசிய திரேசாரத்தில் எடுத்த வசனத்தின்படி பிறப்பும் அழிவும் அதுபோல எவ்வளவு காலம் எப்படி இருக்க வேண்டுமோ அதுவரையில் பகவத் சங்கல்படி அது இருந்தே தீரும். அது அப்படி நடக்கணும்னா அப்படி நடந்தே தீரும், மாற்றவே முடியாது. பகவத் சங்கல்பம் அது. இதை பற்றி நாம் சிந்திப்பது வீண். நாம் இப்படி ஆனால் நல்லது, அப்படி ஆகாமல் இருந்தால் நல்லது, இப்படி ஆயிருக்க கூடாது, அப்படி நான் பேசியிருக்க கூடாது என்றவாறெல்லாம் எண்ணுவது எதுவும் விளையாது. எத் கிஞ்சித் வர்த்ததே லோகே சர்வம் தத் மத்விசோஷ்டிதம் அந்யோஹ்யஞ்ச சிந்தயதி ஸ்வச்சந்த விததாம்பியகம் என்று சாந்தி பர்வத்தில் எம்பெருமான் அருளி செய்தபடி எம்பெருமான் சங்கல்பப்படியே எல்லாம் நடக்கும். தர்மஸ்வ கிருஷ்ணம் தர்ம சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்மஸ்வரூபியான எம்பெருமானையே நினைக்க வேண்டும். இதுதான் பயனுள்ளது என்றபடி திருமங்கை ஆழ்வார் சொன்னபடி தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்களே என்றும் நோயே பட்டொழிந்தேன். அப்படி நினைக்கிறதே அது நோய், அதுதான் நான் பட்டொழிந்தேன் என்கிறார் திருமங்கை மன்னன். திருவேங்கடமுடையானிடம் விண்ணப்பித்த நிலையை பேரருளாளனிடம் ஆழ்வான் விண்ணப்பிக்கிறார்.
ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியத்தில் 6வது அத்தியாயத்தில் பிரம்மா தேவர்களை குறித்த அஸ்வமேத யாகத்தை பார்க்க வாருங்கள் என்று அழைக்கும் போது உத்கிராந்தி காலத்தில் ஜீவர்களுக்கு ஏற்படும் வருத்தத்தை கூறும் பொழுது நதத் சக்கியம் மயா வக்தும் துக்கம் உத்கிராந்தி காலஜம் ஸ்மரன் புத்திர கலத்ராதீன் தத்தி யோகாத் சுதுக்கிதா ஏதே கதை பவிஷ்யந்தி தியதீஷ மமதா குலாஹா என்றவாறு விரிவாய் அருளி செய்கிறார். அதையே இங்கு ஆழ்வான் அடியொற்றி அதே பதங்களை பிரயோகித்து இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அடியேன் ஆச்சரியமான ஸ்லோகம். ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.